Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஜெல் ஐலைனர் தான் செய்ய போறோம். நாம brown and black கலர்ல செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவேரா ஜெல் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஹோம்மேட் அலோவேரா ஜெல் எப்படி செய்யுதுன்னு. அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டனே கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சார்கோல் பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த சார்கோல் பவுடர் நான் ஹோம்மேட் செஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் போடுறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரும் நமக்கு. நம்ம கடையில் வாங்குற ஐலைனர் ஜெல் மாதிரி நமக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு பதிலாக நான் ஆல்ரெடி ஒரு ஐலைனர் வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த ஜெல் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதை நான் பாதாமில் ரெடி பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் பாதாமில் அந்த சார்கோல் ரெடி பண்ணி இந்த மாதிரி அலோவேரா ஜெல் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இது ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்க போகிறேன். இந்த ஜெல் லைனர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் ஒரு 10 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஏர் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இது அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் இது நான் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. வாட்டர் ப்ரூஃப் பண்ண மாதிரி இருந்தால் நம்ம இதில் பீஸ் வேக்ஸ் ஆட் பண்ணணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌன் ஐலைனர் ஜெல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரௌன் கலருக்கு நான் கோகோ பவுடர் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட கோகோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஐஷேடோ பேலட்டில் ப்ரௌன் கலர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேட் வேணுமோ அந்த ஷேட் அளவுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கோகோ பவுடர் இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வேணும்னா நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்க போகிறேன். இதை நீங்கள் ஐலைனர் ஜெல்லில் நீங்கள் ஐப்ரோவுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜெல் பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு 1 வீக் வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் இது நீங்கள் வேறு எதாவது செஞ்சு வச்சுக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஹேண்டில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மெர்ஜ் ஆகலை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிளாக் ஐலைனர் ஜெல் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல திக் பிளாக் கலர் இருக்குது. இது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.